நானும் பார்த்துட்டு இருக்கேங்க. 2 நாளா சாகி ட்ரோனே ஒண்ணுமே வரல. ஆனா, சுமி பகுதியில கொண்டு வந்து குண்ட மட்டும் போட்டு போறாங்க. அப்படிங்கம்போல உக்ரைன் தரப்புலருந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்போ இது திரும்பியும் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கம்போல கை கால்லாம் நடுக்கமா இருக்கு போல இருக்குது உக்ரைனுக்கு. அந்த டைட்டில்லயே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவங்களோட மீடியாக்கள் தான். அத வச்சு பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. அதாவது வெற்றி டே மே 9 தாக்குதலர் கூட சீஸ் ஃபயர். ஸோ ரஷ்யா சொன்னபடி சீஸ் ஃபயர பெருமளவுல கடைபிடிச்சிருக்காங்க. ஆனா, அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் என்ன பண்ணிக்கிறாங்க, உக்ரைனு 7ஆம் தேதி வரைக்கும் 500க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள சும்மா சரமாரியா ரஷ்யாவோட பல பகுதியில ஏவி விட்டுருந்தாங்க. ஸோ, இதனால அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வரக்கூடிய நாள்கள்ல கீவ்ல பயங்கரமான தாக்குதல் இருக்கும். அதனால அமெரிக்காவோட ரெசிடென்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு உக்ரைன விட்டு கொஞ்ச நாளைக்கு வெளிய போயிருங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புலருந்து வார்னிங்கா குடுத்துருக்காங்க. அப்போ ஹெவியா பிரெடிக்ட் பண்ணிக்கிறாங்க. பயங்கரமான ஒரு அட்டாக் ரஷ்ய தரப்புலருந்து இருக்கும் அப்படிங்கிறது போல வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா உக்ரைனும் ரெடியா இருக்கிறாங்க. அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறதுக்காக ரெடியா இருக்கிறாங்க போல தெரியுது. சரி ஓகே. இப்போ உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் திரும்பி வந்திருக்கிறாரு. ரஷ்யா, சீனா, ஈரான் இது போல கம்பெனிஸ் மேலலாம் வந்து பண்ணா நாங்க சாங்ஷன் போடுறோம். ஏன்னா ரஷ்யாவுக்கு உதவுறாங்க. மெர்சனரிஸா வந்து உதவுறாங்க. நாங்க பிரிசனர் ஆஃப் வாரா வச்சிருக்கிறோம். அதாவது 10,000, 20,000, 30,000 நார்த் கொரிய வீரர்கள் சொன்னாங்க. ஆனா பிடிக்கப்பட்டது என்னவோ 2 பேர் தான். இப்ப சீனா வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளவு 1000 பேர்கள் சொல்லுவாங்க. ஆனா பிடிக்கப்பட்டது எத்தன பேர் அப்படிங்கிறது தெரியல. ரொம்ப மர்மமாவே வச்சுட்டு இருந்தாங்க. கடைசியில ரஷ்யா ஆமா உதவி இருக்காங்கன்னு இந்த மெட்ரிடே பரேட்ல அந்த நார்த் கொரியாவோட ஜெனரல் இருப்பார் இல்லையா? இந்த கர்ஸ்க் பையல் உதவி இருப்பார் இல்லையா? அவர் ஆற தழுவி வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருந்தாரு. நார்த் கொரியாவுக்கும் ஒரே சந்தோஷம். 2வது நார்த் கொரியாவோட ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் சமீபத்தில நடந்த செய்திகள். நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நம்ம இந்தியா பிரச்சனை பெருமளவுல போயிட்டு இருக்கனால அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதோட செய்திகளையும் சேர்த்து இதோட நான் கோர்த்தர்றேன். மிக முக்கியமான செய்திகள். அது மட்டும் இல்லாம கிம் ஜாங் உன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிசைல் டெஸ்ட் மே 9 எதுக்கு சும்மா இருப்பானே ஒரு டெஸ்ட்ட பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாரு. அ நியூக்ளியர் டிட்டரன்ஸ் ஏதாவது ரெடியா இருக்கணும்னா, ரெடியா இருக்கணும்ல. அதனால தொடர்ச்சி எல்லாம் ரெடியா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாரு. நார்த் கொரியாவோட கிம் ஜாங் உன் அவர்கள். அட் த சேம் டைம் அதிக அளவுல சீனாவும், ரஷ்யாவும் உறவுகள மேம்படுத்துறதுக்கான ஒப்பந்தங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யால வச்சு போட்டுருக்காங்க. இது எல்லாமே மிக முக்கியமான முடிவுகள் அங்க எட்டப்பட்டிருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, சுவிட்சர்லாந்துல வந்து பார்த்தீங்கன்னா, குஸ் 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 குஸ்ன்னு சீனாவும், அமெரிக்காவும் பேசிட்டு இருக்கிறாங்களாம். இந்த சாங்ஷன்ஸ பத்தி, இந்த டாரிஃப் பத்திலாம் பேசிட்டு இருக்காங்களாமா. ஸோ ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இது யார் சொன்னாங்கன்னா, சுவிட்சர்லாந்தோட அதிபரே சொல்லிக்கிறார். ஸோ இது போல தகவல்கள்லாம் வரதுனால, அமெரிக்கா எல்லாத்தோடையும் டீல போடுறதுக்கான வேலைகள பார்த்துட்டு இருக்காங்க. ரஷ்யாவோட மட்டும் இப்போதைக்கு காவுற மாரி தெரியுது. ஏன்னா, இஸ்ரேலோட சண்டைய புடிச்சுட்டாங்க. 2வது ஈரானோட 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு தயாராயிட்டு இருக்காங்க. ஒமன்ல வச்சு இன்டைரக்ட் டச் தான் இந்த தடவையும். அதாவது இப்ப என்னன்னா, முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்ப 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு என்னன்னா, புதுசா ஈரான்ல, அதாவது ஈரானோட கேப்பிட்டல் தெஹ்ரானுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, காமிச்சு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி வந்து சீக்ரெட்டா வச்சிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்ல வரணும். ஈரான் வந்து இல்லன்றாங்க. ஆனா, அவங்க யுரேனியம என்ரிச் பண்றத இது போல அதிக அளவுல ஃபெசிலிட்டீஸ்ல வச்சுக்கிறாங்க. இந்த ஃபெசிலிட்டில 10 கிலோமீட்டர் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்கு. அதிக அளவுல வச்சிருக்காங்க அப்படிங்கிற போல செய்திகள்லாம் வந்தது. நானும் மேப்ல போய் தேடி பார்த்தேன். மேப்ல பார்த்தோம்னா, அந்த இமேஜ் ஆமா இருக்குது. ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இது போல விஷயங்கள்லாம் இருக்குது. மேபி இருக்கலாமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ஈரானோட எந்த மாரியான முடிவுகள் அமெரிக்காவோட ஏற்படுத்த போகுதுன்னு. ஏன்னா, இதுவும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அவ்வளோதான். இதுக்கு மேல பேச்சுவார்த்தையே இல்ல அப்படிங்கிறது போல அ கொஞ்சம் அதிருப்தியோட இருக்கிறதா சொல்லப்பட்டது அமெரிக்க தரப்புலருந்து. வெயிட் பண்ணி பார்த்துடலாம். அதாவது சீனாவோட பேசிட்டு இருக்கிறாங்க, ஈரானோட பேசிட்டு இருக்காங்க. இப்ப ரஷ்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெலன்ஸ்கி அவர்களும் சாங்ஷன் போட்டாங்க. ஆனா மத்தவங்கலாம் எப்படி உறவுகள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். இப்போ ரஷ்யாவோட வந்து பார்த்தீங்கன்னா, சாங்ஷன் போட்டிருக்காங்கல்ல ஜெலன்ஸ்கி அவர்கள். ஸோ ஒரு மாஸான சாங்ஷன் போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதாவது 30 நாள் சீஸ் ஃபயர். ரஷ்யா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அத வச்சு தான் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நோக்கி முடியும். இல்லைன்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அப்படி ஒத்துக்கலன்னா மாஸான சாங்ஷன் போடுவோம். அப்படிங்கம்போல வந்து பார்த்தீங்கன்னா, மிரட்டல் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜேடி வான்ஸ் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, "என்னங்க ரஷ்யா புடிக்காத பகுதிகள்லாம் வேணும்னு கேட்கறாங்க. எப்படிங்க குடுக்க முடியும்? அதெல்லாம் குடுக்க முடியாதுங்க." அப்படிங்கம்போல இப்ப வந்து நியாயமா பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேச்சுக்கள் வேறையா இருந்தது. இப்போ சூழ்நிலைகள் மாற, மாற அவங்க பேச்சுக்கள் வேற மாரியா இருக்கு. ஸோ இப்ப மேக்ரான் அவர்கள் தரப்புலருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, "காய்ஸ் கம் ஆன்." அதாவது ஈரோப்பும், யுஎஸும் சேர்ந்து மாஸான சாங்ஷன் போடணும். ரெடியா? இந்த 30 நாள் சீஸ் ஃபயர்
ரஷ்யா ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற இவங்க பேசினா, அடுத்ததாங்க யூகே, நான்லாம் 100 கப்பலுக்கு சாங்ஷனே போட்டாச்சப்பா, நீங்களாம் ஸ்லோ அப்படிங்கிறது போல, எனக்கெல்லாம் தெரியும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்ட்டு. அதனால நான் சாங்ஷனே போட்டேன் அப்படின்னா, இந்த கண்டெய்னர், இந்த ஷேடோ ஃபிளீட்லாம் இருக்கு இல்லையா? ஸோ 100 ஷிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஷன் போட்டுக்கிறாங்க யூகே தரப்புலேருந்து. அதாவது யூகேவோட செல் கம்பெனி தான் ரஷ்யாவுக்கு ஆயில் வந்து ஷேடோ டேங்கிங் பண்றாங்க. முதல்ல சாங்ஷன் போடுறோம்னா உங்க கம்பெனிக்கு போடுங்க அப்படின்னு பலரும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல நீங்க மட்டும் தான் ரஷ்யா கிட்ட வாங்கணுன்றதுக்காக திட்டங்கள் தீட்டிட்டு இருக்கீங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வருது. எது எப்படியோ, ஸோ இது ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்தது ஈரானுக்கு வந்து பார்த்தோம்னா, அந்த அணு ஆயுதம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஸோ அது சார்பா அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. இல்ல. இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம். அதாவது ஒரிஸ்னிக் மிசைல் அதோட சோதனை வந்து பார்த்தீங்கன்னா, சம் கூடிய சீக்கிரத்துல இருக்குமா? அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வருது. ஏன் அப்படின்னா, அடுத்த 2 நாள்ல ஏர் ஸ்பேஸ வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கப்புச்சியார் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த இடத்துல ஒரிஸ்னிக் மிசைல் ஒரு வேளை டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, ஏர் ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? டெஸ்ட் பண்ணும்போது விழுகுறது என்ன உக்ரைன்லயா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ அந்த காரணத்தினால தான் அமெரிக்கால இருக்கிறவங்க ஹெவியா அட்டாக் இருக்கும். எங்க வேணாலும் விழுகலாம். அது ஏகப்பட்ட ப்ரொஜெக்டில்ஸ் இருக்குது. அதுவும் புதுவிதமான மிசைல் வேற டெஸ்ட் பண்றதா சொல்லிக்கிறாங்க. வேற ஏதாவது பெருசா இழப்புகள் இருக்குன்னு யோசிச்சு, முன்கூட்டியே அமெரிக்க எம்பசி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கிளம்புங்கன்னா உத்தரவிட்டிருப்பாங்களாம். என்ன ஏதுங்க தெரியல. வெயிட் பண்ணி பார்த்துடலாம். அப்புறம் இந்த மாசத்தோட தொடக்கத்துலன்னு நினைக்கிறேன். மே 2 இருந்துச்சுன்னா செய்தி அட்டாச் பண்றேன். அமெரிக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா, நேவல் பேஸ்டு ஹைப்பர்சோனிக் மிசைல நாங்க சக்சஸ்ஃபுல்லா சோதனை பண்ணிட்டோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. பட் ஆனா அடுத்த நடவடிக்கைகள் எதுவும் வரல. இது எப்படி என்ன ஏதுங்க தெரியல. ரஷ்யாவோட ஜிர்கான் மிசைல்கள் மாளிகைவா? இல்ல எப்படி? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ கட்டமா அமெரிக்கா கிட்ட இருந்து ஹைப்பர்சோனிக் சக்சஸ் அப்படிங்கிற செய்திகள் வர்றதே ஒரு ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்லையேப்பா! ஒரு வழியா தட்டி தேத்தி வந்துட்டாங்களே அப்படிங்கிறது போல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஆயுதங்களுக்கான அ போட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்து. அப்புறம் இன்னொன்னு மிக முக்கியமான விஷயம். அது காஜா காலஸ் அவர்கள். மே 9 வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யால வெற்றி டே நடக்குது. அந்த சமயத்துல இவங்க எல்லாம் யூரோப்பியன் யூனியன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கீவ்ல கூடியிருக்கிறாங்க. உக்ரைன்ல வந்து அதாவது கீவ்னா உக்ரைனோட கேப்பிட்டலுக்கு போல. உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, லுடஸ்க், லிவிவ் லுடஸ்க் இருக்குல்ல, ஸோ அந்த பகுதிகள்ல மேற்கு பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா கூடியிருக்கிறாங்க. எதுக்காக அப்டின்னா, இவங்களோட உறுதித்தன்மைய காட்டுறதுக்காக. அது மட்டும் இல்லாம காஜா காலஸ் அவர்கள் வந்து 1 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா, எய்டுகள் வந்து உக்ரைனுக்காக குடுத்துருக்காங்களாமா. எதுக்காகன்னா, ஆயுதம் தொழிற்சாலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல உற்பத்தி பண்றதுக்காக நாங்க குடுக்குறோம் EU சார்பா அப்டின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உக்ரைனுக்கு எய்டுகள்ங்கிறது அதிக அளவுல வந்துகிட்டே இருக்கு. 2வது லார்ஜ் ஸ்கேல் மிலிட்டரி எய்டு வந்து உக்ரைனுக்கு குடுக்கறதுக்கு அமெரிக்கா திட்டம் போட்டுருக்காங்க. எப்படியும் இந்த சீஸ்ஃபயர் டீல ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால லார்ஜ் ஸ்கேல் எய்டு உக்ரைனுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஸோ அமெரிக்காக்கு விட்டகுறை தொட்டகுறை தான். அது முடியல. அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா, அதுல கால வச்சாச்சு. ரொம்ப இறங்கிருச்சு. எடுக்க முடியல போல இருக்கு சேத்துல இருந்து. ஸோ அதனால உக்ரைன்லயே வச்சு என்கேஜ் பண்ணலான்றதுக்காக தான் இஸ்ரேல்லாம் கை கழுவி விடுறீங்களா? அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா, இஸ்ரேலோட நெத்தன்யாகுவோட பயங்கரமான அப்செட்டுங்க. இரு தரப்புலயும் எப்படி சொல்றது? இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம், இஸ்ரேலோட அரசாங்கம் அமெரிக்காக்கு ஆலையே இல்ல அப்படிங்கிறது போலலாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வர மாரி பேசுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அடடே! ஆச்சரியக்குறியா இருக்கு. என்னப்பா இப்படி மாறிட்டீங்க? அப்படிங்கிறது போல. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இந்த வெற்றி டேல பல நாட்டு தலைவர்கள் வந்திருந்தாங்க இல்லையா? எஜிப்ட்லேருந்து வந்திருக்காங்க, வெனிசுவேலாலேருந்து வந்திருக்காங்க, பெலருஸ்லேருந்து வந்திருக்காங்க. அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பல நாடுலேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ அப்படி வரும்போது ஃபிகோ அவர்கள், ஸ்லோவாக்கியாவோட பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார் இல்லையா? அவரு ரஷ்ய மொழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, புட்டின் அவர்ட்ட பேசி ஆச்சரியப்படுத்திக்கிறார். அதாவது புட்டின் அவர்கள் இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா, விட்டாஃப் அவர்கிட்ட பேசி ஆச்சரியப்படுத்தினா, இவரு ரஷ்ய மொழியில போயிட்டு புட்டின் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா, ஆச்சரியப்படுத்திக்கிறாரு. அதிக அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்திருக்குன்னு சொல்லப்பட்டு வருது. இதுக்கும் காஜா காலஸ் அவர்கள் ஓடோடி வந்து அசிங்கம்ங்க. அசிங்கம் தெரியுமா? அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தரப்புல இருந்து புலம்பிட்டு போய்க்கிறாங்க ஒரு சைட்ல. எது எப்படியோ, இதெல்லாம் இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்படியே நம்ம இந்தியா, பாகிஸ்தான் சைடுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, பாகிஸ்தான் நேத்திக்கு நம்ம மேல பயங்கரமான தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. அத காலையில அப்டேட்ஸ்லயே நம்ம பார்த்திருப்போம். ஸோ அந்த எல்லையோர பகுதிகள், பாகிஸ்தான் இந்திய எல்லையோர பகுதிகள், பஞ்சாப், அ ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான் இந்த பகுதிகள்ல தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. இதுல மொத்தம் 26 பகுதிகள வந்து குறி வச்சிருந்துருக்காங்க. இதுல பாராமுல்லா, ஸ்ரீநகர், அவந்திபோரா, நாகரோத்தா, ஜம்மு, ஃபெரோஸ்பூர், பதான்கோட், ஸோ இதுபோல பல பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆயிருக்கும். ஸோ இதுபோல பல பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் பண்ணியிருந்துருக்காங்க. அது கூடவே அதுக்கப்புறம் ரிட்டாலியேஷன் பஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெவியா குடுத்திருந்தோம். லாகூர்ல ஹெவியான ஸ்ட்ரைக். லாகூருக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் வீடியோ பிடிச்சு போட்டிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய டெலகிராம்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடியவங்களுதுலாம்
அலறி இருந்திருக்கிறாங்க. பயங்கரமான தாக்குதல் லாகூர்ல நடந்திருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்டின்னா, 6 மிசைல்கள் 6 மிசைல்கள் நம்மளோட பஞ்சாப் பகுதிய நோக்கி ஏவி இருக்கிறாங்க. பஞ்சாப் பகுதியில இருக்கக்கூடிய சிங்ஸ குறி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, மிக பெரும் ஸ்ட்ரைக்க வந்து பாகிஸ்தான் தரப்பு வந்து பண்ணியிருக்கிறாங்க. இத எப்படி ட்விஸ்ட் பண்றாங்கன்னா, இந்தியா தான் மிசைல் லான்ச் பண்ணுது. அதுல வந்து விழுந்துருச்சு உள்ளயே அப்டின்னு சொல்லிக்கிறாங்க. அது எப்படிங்க அப்டிங்கிற கேள்வி இருக்கு. பட் இருந்தாலும் பாகிஸ்தான் தொடர் பொய்கள வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மொத்தம் 6 பாலிஸ்டிக் மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அட் த சேம் டைம் நம்மளும் பாலிஸ்டிக் மிசைல வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்குள்ள லான்ச் பண்ணியிருந்திருக்கோம். ஹெவியான ஸ்ட்ரைக்ஸ் நடந்திருக்கு. 2வது ஜம்மு பகுதியில சிலக்காட் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா வெடி விபத்து நடந்திருக்கு. இத பொறுத்தவரைக்கும் இரு தரப்புலயும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்தியா பகுதி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி ஜம்மு பகுதி இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடந்திருக்கு. மிக பெரும் வெடி விபத்துகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது போல. 2வது இல்ல இது பாகிஸ்தான் சைடுல இருக்கக்கூடிய சிலகட் பகுதியில தான் வெடி விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிறது போல. எது எப்படியோ பாகிஸ்தான் டேங்குகள மூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அட் த சேம் டைம் மோட்டார் தாக்குதல் பண்ணி வீடியோ பதிவுகள் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஹெவியான ஸ்ட்ரைக் லார்ஜ் ஸ்கேல் வார வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் பகுதி, ராஜஸ்தான் பகுதி இத குறி வச்சு அங்க இருக்கக்கூடிய சீக்ஸ குறி வச்சு பயங்கரமான தாக்குதல் பண்றாங்க. மிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின்ல நம்ம பலியாயிறக்கூடாது. இஸ்ரேல் மாட்டுன மாரி, ரஷ்யா மாட்டுன மாரி நம்ம மாட்டிறக்கூடாது. விழிப்புணர்வோட இருக்கணும். என்ன வேணாலும் திரிச்சு பேசலாம். இங்க இருக்கக்கூடிய கலவரங்கள உண்டாக்குறதுக்கு பல்வேறு வகைகள்ல சித்தரிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் தரப்புன்னு செய்யலாம். இது எல்லாத்தையும் ஒன்றுபட்டு வென்று வரணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. நம்மளோட ராணுவ வீரர்கள் முன்களத்துல பார்த்துக்குவாங்க. நம்ம அவங்களுக்கு ஆதரவா இந்த மிஸ்இன்ஃபர்மேஷனுக்கு எகெயின்ஸ்டா போராடணும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. இந்த சூழ்நிலை ரொம்ப இக்கட்டா இருக்கு. இந்த சமயத்திலேயே ராஜஸ்தான்ல 2 துரோகிகள வந்து பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானோட போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, ராணுவ மூவ்மெண்ட்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ புடிச்சு, வீடியோ புடிச்சு அது போட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இணையதளத்தில போட்டதுனால அது மிக பெரும் பிரச்சனைகள் ஆயிட்டு இருக்கு நம்மளோட ராணுவ வீரர்களுக்கு. ஸோ இது போல இருந்துச்சுன்னா, இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுக்கணும். இது போல துரோகிகள விட்டுறக்கூடாது. லேசுல விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.